ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொழுதுங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமே 1 வீக் வேகமாக வந்துடுச்சு. இப்போ தான் சண்டே வந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா அடுத்தது சண்டே வந்துடுச்சு. நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படா வந்து இந்த 1 வீக் சீக்கிரமாக முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். எப்படா வந்து சனி ஞாயிறு வரும், லீவ் விடுவாங்க அப்படின்னு நினச்ச நாட்கள்லாம் போய் அப்போ அதிகமாக நம்மளுக்கு வந்துட்டு நேரம் சீக்கிரமாக ஓடணும், சீக்கிரமாக போகணும், ஃபஸ்ட்டு பீரியட் சீக்கிரம் முடிக்கணும், செகண்ட் பீரியட் சீக்கிரமாக முடியணும், டயத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு நேரம் பெரிய கிளாஸ் போயிட்டோம்னா மணி எத்தனைன்னு பார்த்துட்டே இருப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 அடித்தா மொதல் பில் முடிஞ்சிச்சு, 11 அடிச்சு செகண்ட் பில் முடிஞ்சிச்சு, சீக்கிரம் டைம் ஆகணும், லஞ்ச் பீரியட் வந்துடும், டக்குனு ஈவினிங் ஆகிடும், 4:30 மணி எப்படா முடியும், 4 மணி எப்படா வரும், வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருப்போம். அப்படிலாம் இருந்த நாட்கள் போய் இப்போ வந்து நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஓடிட்டே இருக்கும்போது வந்து ஐயோ 11 ஆகிடுச்சா, இன்னும் வேலை முடிக்கலையே, 12 ஆகிடுச்சா, ஐயோ வேலை முடிக்கலையே, 1 ஆகிடுச்சா, ஐயோ லஞ்ச் ரெடி பண்ணுமே அப்படிங்கிற நேரம் போய் அப்புறம் வெளியில் போகணுமே, வேலைக்கு போகணும், ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டீன் ஒர்க் பார்த்திங்கன்னா வேகமாகவே போயிட்டுருக்கு. அந்த பொழுதும் வேகமாக போகுது, பார்த்தோம் நம்ம நாட்களும் வேகமாக போகுது. இப்போ ஸ்பீடாக போகிற உலகத்தில் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. பார்த்திங்கன்னா நாட்கள் வேகமாக போக போக நமக்கு வந்து பயமாக இருக்குது. என்னடா இவ்வளோ வேகமாக நாட்கள் ஓடுது, சீக்கிரமாக வந்துட்டு வாரங்கள் போகுதே, வருஷங்கள் ஓடுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதனால் வந்து இளமை பருவத்தில் வந்து உண்மையிலே சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது இருக்கிற லைஃபு வந்து வேறு லைஃபு. அதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணணும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ படிக்கணும்னா சொல்லிட்டு அவங்களால என்ஜாய் பண்ணவே முடியல. இப்போ நம்ம ரொம்ப நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுற பசங்களை. ஆனால் அவங்க நம்ம இருக்கிற சந்தோஷம் கூட இப்போ அவங்களுக்கு கிடையாது. ஆனால் வந்து படிக்கணும் அப்போ தான் நீ நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பசங்களே கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக இருக்கணும். ஏன்னா அவங்க ஃப்யூச்சரில் நிறையா ஸ்ட்ரகிள் எல்லாம் பார்க்கணும், அவங்க நிறையா வந்து சந்திக்க வேண்டிய நிலமை வரும். அதனால் அவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம். ஃப்ரீயாக விடுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ உள்ள ஸ்டேஜ் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதனால் ரொம்ப வந்து எல்லாருமே படிப்புலையும் பார்க்கணும். அதனால் ஒரு 20% விளையாட்டுக்கும் 90% 80% படிப்புக்கும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பசங்களை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. பாவம் இப்பயும் கஷ்டப்பட்டு அப்போ ஃப்யூச்சர்லேயும் கஷ்டப்பட்டு கடைசி வரையும் கஷ்டப்படணும். நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பருவத்தில் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். இப்போ உள்ளதை பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி நம்ம சந்தோஷமாக இருந்துமே இந்த உள்ள பாதி காலத்தை வந்து நம்மளுக்கு சந்தோஷம் இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுறோம். அவங்க ஃபுல்லாகவே சந்தோஷம் இல்லைன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் வந்து ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக வாழுங்க. அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி பயப்படாதீங்க, தைரியமாக வாழுங்க. ஓகே, பாய்.